ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரெயின்போ பேஸ்கெட்டு. 7 கலர்ஸுமே வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, அது பேரட் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன், அப்புறம் ப்ளூ, அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த இண்டிகோ ஸ்கை ப்ளூக்கு அப்புறம் இண்டிகோ ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பர்பிள் கலர், இந்த மாதிரி வரும். அடிபாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்லேருந்து இப்படி சுற்றி வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது மொத்தம் 29 ஒயரு. அந்த சைடில் வந்து 5x1 அந்த மாதிரி வந்து போட்டனால அந்த 2 கலர் வந்து இப்படி ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு செட் ஆகலை. இதில் 5 ஒவ்வொரு கலர்லேயும் 5 ஒயர் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட்டில் வந்துட்டு 4 ஒயர் வந்துட்டு இடையில ஒவ்வொன்றா கொடுக்கறதுக்கு வந்து கட் பண்ணியாச்சு. அடிபாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இண்டிகோ ப்ளூ, அதுக்கப்புறம் பர்பிள், அந்த மாதிரி இந்த ப்ளூக்கு அடுத்தது இது வர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு நான் பின்னியிருக்கேன். அதை நீங்கள் பின்னுறப்ப வந்துட்டு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லை இதே கலரில் பின்னி காமிக்கணுன்னாலும் நான் வந்துட்டு பின்னி காமிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு 7 கலரும் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த கலர் வந்து கரெக்டாக 5க்கு 5 வர்ற மாதிரி சுத்துலையும் அதே மாதிரி பின்னிட்டு ஒரு ஒயர் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் வந்துட்டு இடையில கொடுத்துருக்கேன். இதுக்கு மொத்தம் 29 ஒயரு. ஒவ்வொரு கட் ஒயருமே வந்துட்டு 7.5 அடி கட் பண்ணியிருக்கேன். அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா 13 லைன் வந்து போட்டிருக்கேன். சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் போட்டுட்டு இந்த கலரில் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் 5 அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஒயிட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தோம்னா 5x1ன்னு சொல்லிட்டு கூட ஃபுல்லுமே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு வரும். இதில் ரொம்ப வந்துட்டு நான் நாட் வந்துட்டு இழுத்தி டைட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் குட்டி குட்டி நாட்ஸாக தான் வந்திருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு இழுத்து போடல அப்படின்னா இந்த கூடை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பெரிய கூடையாகவே வந்துட்டு வரும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 27 பின்னி ஒரு லைன் வந்துட்டு நான் மடித்து சொருகியிருக்கேன். உள் ஒயர் வந்து கைப்பிடிக்கு வந்துட்டு 4.5 அடியில் 5 உள் ஒயரு. வெளியில் பின்னுறதுக்கு வந்து 8.5 அடியிலையும் 10.5 அடியிலையும் வச்சுருக்கேன். அந்த 10.5 அடி ஒயரை வந்துட்டு வெளியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி கைப்பிடி நான் நிறைய போட்டிருக்கேன். அதே மாடல் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம், ஸ்கேலில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இந்த மடித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 6.25 வந்துட்டு இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. 29க்கு 12 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு வந்துட்டுருக்கு. அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13 லைன் வந்து போட்டோம். அது வந்துட்டு 5 இன்ச்சு இருக்குது. ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் இன்ச்சில் வந்துட்டு சொல்கிறேன். 12க்கு 10, அடிபாகம் வந்துட்டு 5. இதுக்கு வந்துட்டு ஒரு 3 ரோலுக்கு மேலே அந்த மாதிரி தேவைப்படும். இது வந்துட்டு ஒரு 2 ரோல் கூட. இதோட ஸ்கேல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது. 10க்கு இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. ஹைட் வந்து 23 லைன் வந்துட்டு மடித்து சொருகியாச்சு. 23 நிறுத்திட்டு அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா 11 லைனு, அதில் வந்துட்டு 4.5 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. இதுக்கு மொத்தம் வந்துட்டு கட் ஒயர் 24. அதில் 8 வந்துட்டு இந்த பர்பிள் கலர் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். கத்தரிப்பு கலர் இருக்கு இல்லையா, அது 8 ஒயரு. இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் வந்துட்டு 4 ஒயர் வந்து வச்சாச்சு. மீதி இருக்கிற அந்த சாண்டில் கலர் வந்து சென்டரில் கொடுத்துட்டேன். அடிபாகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து அந்த பர்பிள்லேயே வந்து கொடுத்துட்டேன். லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் 4 ஒயர் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஒயரை வந்துட்டு சாண்டில் மட்டுமே ஃபுல்லாக பின்னினேன். அதில் வந்துட்டு 23 லைன் பின்னிட்டு ஒரு லைன் வந்துட்டு மடித்து சொருகியாச்சு. இல்லைன்னா நீங்கள் 24 பின்னிட்டு ஒன்று வந்து மடித்து சொருகி வைக்காங்க. 24 கட் ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே சேம் வந்துட்டு கைப்பிடி அளவு தான் வந்துட்டு 4.5 அடி உள் ஒயரு. வெளியில் பின்னுறதுக்கு வந்து 8.5 அடியும் 10.5 அடியிலையும் வந்துட்டு ஒரு ஒயர், 2 ஒயரில் தான் இந்த கைப்பிடி வந்து பின்னியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் வந்து சிலருக்கு வந்துட்டு தெரியாது, அதுக்காக இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பின்னி வீடியோ வந்துட்டு போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் மறக்காமல் பின்னி போடுறேன். இந்த ரெயின்போ கூட வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது வந்துட்டு 4x1 இல்லைன்னா 3x1 அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.